பயங்கரமான கோவத்தினால லூஃபி வெர்சஸ் குரோவோட சண்டை ஒரு வழியா முடிவுக்கு வருது. எதிர்பார்க்காத விதமா ஒருத்தருக்கு அடிப்படுது பயங்கரமா. அதை தெரிஞ்சுக்க எபிசோட ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படி லூஃபியும் குரோவும் சண்டை போட்டு இருக்கும்போது குரோ அவுட் ஆஃப் த பேக் அட்டாக் யூஸ் பண்ணி லூஃபி பக்கத்துல வந்து போறாரு. அப்போ லூஃபி குரோவை பார்த்து சொல்றான், உங்களோட ஸ்பெஷல் அட்டாக் யூஸ் பண்றீங்கன்னு நல்லாவே தெரியுது, ஆனா நீங்க சண்டை போடுற மாதிரியே தெரியலையே, தேவையில்லாம அங்கேயும் நிக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு லூஃபி சொல்ல குரோ சொல்றாரு, பெரிய பிடிங்க மாதிரி பேசாதரா, உனக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் இருக்கு, உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை செஞ்சு கொள்ள போறேன், இப்போ ஆரம்பிக்கிறேன்டா ஸ்பெஷல் அட்டாக் அப்படின்னு சொல்லி குரோ மறுபடியும் அவுட் ஆஃப் த பிளாக் அட்டாக் ஆரம்பிக்கிறாரு. இந்த தடவை லூஃபி விடல. குரோ அந்த இடத்துல வந்தாங்க. அந்த உடனே லூஃபி அவர் எங்க இருக்காருன்னு கரெக்டா லிசன் பண்ணி குரோவோட கை காலை பிடிச்சிக்கிறான். இவனோட ஆர்ம்ஸையும் லெக்கையும் ஸ்ட்ரெச் பண்ணி குரோவோட லெக்லையும் ஆர்ம்ஸ்லையும் நல்லா அட்டாச் பண்ணிக்கிறான். கிட்டத்தட்ட அவர் மேலே ஏறி தவி உட்காந்துக்கிறான்னு வச்சுக்கலாம். அப்போ குரோ சொல்றாரு, என்னை விட்டு நகர்றா, என்னடா பண்ணிருக்கு அப்படின்னு குரோ கேட்க அங்கே இருக்கிற க்ரூமேட்ஸ் எல்லாரும் ஆச்சரியத்தில் பார்க்குறாங்க. அவன் கேப்டன் குரோவே பிடிச்சிட்டான், அதுவும் வித்தியாசமா இருக்கு, என்னதான் பண்ண போறான் இப்போ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. கட் பண்ணா ஜங்கோவையும் காயாவையும் காமிக்கிறாங்க. மிஸ் காயாவை மரத்தை சாட்சி வச்ச மாதிரி பிடிச்சிக்கிறாரு. ஹிப்னோடைசரிங் எடுத்து அவளோட கழுத்தை இருக்கிறதுக்காக ஸ்டான்ஸ் எடுக்கும்போது கரெக்டாக ஜோரோவும் ஊசோப்பும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஜோரோவும் ஊசோப்பும் அங்கே வந்தோடனே மிஸ் காயாவை அட்டாக் பண்ண போறான்னு தெரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு அங்கேருந்து ஓடி வர ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்த ஜங்கோ டக்குன்னு மிஸ் காயாவை இருக்கலான்னு போகும்போது ஜோரோ உசோப் அங்கே கீழே போட்டுட்டு டக்குன்னு ஓடி வந்து முன்னாடி இருக்கிற ஒரு கிளையை வெட்டிடுறான். அப்போ ஜங்கோ சொல்றாரு, உன்னோட குறி தப்பிடுச்சு ஜோரோ, மிஸ் காயா இப்போ சாக போற அப்படின்னு சொல்லும்போது ஜோரோ சொல்றான், என் குறி ஒன்றும் தப்புல ஜங்கோ, நான் குறி வச்சதே அந்த கிளைக்கு தான், அந்த கிளை வழியில இருக்கு அப்படின்னு சொல்ல ஜங்கோக்கு ஒண்ணுமே புரியல. அப்படி பின்னாடி பார்த்தா தான் தெரியுது உசோப்பு அங்கேருந்து உண்டிகோலை வச்சு டார்கெட் பண்ணிட்டு இருக்கான். இந்த தடவை கோலி குண்டுக்கு பதிலாக உசோப்போட ஸ்பெஷல் கார உரண்டையை எடுத்து அந்த உண்டிகோலில் வச்சு கரெக்டாக ஜங்கோவை பார்த்து வீசுறான். கட் பண்ணா லூஃபி குரோவை காமிக்கிறாங்க. லூஃபி குரோவை பயங்கரமா டைட்டா பிடிச்சிக்கிட்டான். இதை பார்த்து அந்த க்ரூமேட்ஸ் எல்லாருமே லூஃபிக்கு சப்போர்ட் பண்ணி இப்போ கத்த ஆரம்பிக்கிறாங்க. லூஃபி அவரை விடாத, குரோவை அடிச்சிரு, இதுதான் சரியான சான்ஸ் அப்படின்னு லூஃபிக்கு சீர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்ட லூஃபி அவனோட தலையை வச்சு குரோவை தலைமையிலே ஒரு சாத்து சாத்தி அவனோட ஹெட்டை பின்னாடி பயங்கரமா ஸ்ட்ரெச் பண்ணி அந்த க்ரூமேட்ஸ் வரைக்கும் கொண்டு வந்து அவங்கள பார்த்து கத்துறான், என்ன சீர் பண்றதுக்கு உங்க யாருக்குமே தகுதி இல்லடா அப்படின்னு கத்த அங்க இருக்கிற எல்லாருமே மிரண்டுறாங்க. ஆக்சுவலி லூஃபி குரோவை அப்படி பிடிச்சிருக்கிறதுக்கு காரணமே அவனோட ஸ்பெஷல் அட்டாக் யூஸ் பண்ணி குரோவை அடிக்க போறான். இந்த ஸ்பெஷல் அட்டாக் பேரு கம் கம் பில். இதை பார்த்த கேப்டன் குரோ என்ன விடுறா சின்ன பையல அப்படின்னு கத்துறாரு. கட் பண்ணா உசோப்போ அந்த உண்டிகளில் வச்சு அடிச்ச கார உருண்டை கரெக்டாக ஜங்கோட மூஞ்சியில போய் வெடிச்சிருது. வெடிச்சு அவரோட முகமெல்லாம் ஏறிய அவர் அந்த இடத்துல கீழே விழுகிறாரு. அதை கட் பண்ணா லூஃபி குரோவையும் காமிக்கிறாங்க. இந்த ஸ்பெஷல் அட்டாக் பேர் கம் கம் பில். தன்னோட தலையை ரொம்ப தூரத்துக்கு ஸ்ட்ரெச் பண்ணி வச்சிருந்த லூஃபி டக்குன்னு சடன் கான்ட்ராக்ட் பண்ணி அவனோட ஹெட்டையே வெப்பனா யூஸ் பண்ணி அந்த தலையை வச்சு எதிரியோட ஹெட்டில் ஒரு பயங்கரமான ஐடியா கொடுக்குறான். அதை வாங்கின கேப்டன் குரோ பறந்துடுறாரு. கிட்டத்தட்ட அன்கான்சியஸே ஆயிட்டாரு. ரெண்டு பேரும் பறந்து போய் கீழே விழுக அதை பார்த்த க்ரூமேட்ஸ் எல்லாருமே பயங்கர ஷாக்ல இருக்காங்க. கேப்டன் குரோவே அவன் அடிச்சிட்டான், நிஜமாவே அடிச்சிட்டானா? கேப்டன் குரோ அப்ப நிஜமாவே தோத்து போயிட்டாரா? குரோவே அடிக்கிற அளவுக்கு யாரா அவன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான்? ஆமா, இந்த பையன் பேர் என்னடா அப்படின்னு எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்கும்போது லூஃபி சொல்றான், உன்ன மாதிரி கடல்ல சுத்துறதுக்கு பயந்துகிட்டு மெரைன் நேவிக்கு பயந்துகிட்டு பைரட் பேரைய கைவிடுற ஆள் இல்லடா நானு. அந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட நான் தோத்தும் போக மாட்டேன். ஒரு உண்மையான பைரட் தன்னோட பைரட் நேமை எப்போ கைவிடுவான்னா அவன் எப்போ சாகுறானோ அப்போதான்டா. அப்போ லூஃபி அங்கே இருக்கிற க்ரூமேட்ஸ் எல்லாம் பார்த்து, என் பேர் மங்கிடி லூஃபி, பைரட் கிங்காக போகிறவன்டா அப்படின்னு சொல்லி கேப்டன் குரோவை தூக்கி அந்த க்ரூமேட்ஸ் கிட்டே எரிஞ்சிடறான். அவ்வளோ தூரத்துக்கு கேப்டன் குரோ பறந்து போய் கீழே விழுகிறாரு. அப்போ லூஃபி கத்துறான், குரோவை தூக்கிட்டு இங்கேருந்து ஓடுங்களா, திரும்ப இந்த தீவு பக்கம் வரவே கூடாது அப்படின்னு லூஃபி கத்த அங்கே இருக்கிற எல்லாரும் தெரிச்சு ஓடுறானுங்க. கரெக்டாக நாமியும் அந்த ஷிப்பில் இருந்து எல்லா ட்ரெஷரையும் எடுத்துட்டு இப்போ வந்துட்டா. லூஃபி கிட்ட ஓடி வந்த நாமி லூஃபி அப்படின்னு சொல்லும்போது லூஃபி கரெக்டாக கீழே விழுகிறான். இவ்வளோ நேரம் சண்டை போட்டதில்ல லூஃபியும் பயங்கர டயர்ட் ஆயிட்டான். லூஃபி கீழே படுத்திருக்க நாமியும் பக்கத்துல உட்காரா. அப்போ நாமி கேட்குறா, நீ எதுக்கு அவ்வளோ கோவப்பட்ட அவங்க மேலே அப்படின்னு கேட்கும்போது லூஃபி சொல்கிறான், உண்மையான பைரட்ஸ் உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடாது நாமி, இவங்க யாருமே சரியில்லை, இவங்க தப்பான பைரட்ஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நாமி சொல்கிறா, உண்மைதான், ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் அப்படி இருக்க முடியாது, அவங்க தான் பைரட்ஸ் ஆச்சே. ஆக்சுவலி சொல்ல போனால் நிறையா பைரட்ஸ் இந்த மாதிரி தான் இருக்காங்க. உன்னை விட கேப்டன் குரோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாண்டர்டான பைரட்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு நாமி சொல்ல லூஃபி ஒரு செகண்ட் நாமி பற்றி யோசிக்கிறான். யோசிச்சுட்டு சரிவா நாமி எனக்கு பசிக்குது போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரெண்டு பேர் கிளம்புறாங்க. கட் பண்ணா சோரோ உசோப்பை காமிக்கிறாங்க. சோரோ அங்கேருந்து உசோப்பை அவங்க 4 பேர்த்துக்கிட்ட விட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறான். அப்போ உசோப்பு மிஸ் காயாவை பார்த்து கேட்குறான், மிஸ் காயா அண்ட் உசோப் பைரட்ஸ், நீங்கள் 4 பேரும் இங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் ஒரு சீக்கிரட்டாகவே வச்சுக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது மிஸ் காயா ஒன்றுமே புரியல. உசோப்பு என்ன சொல்கிறீங்க, அப்படி பண்ணக்கூடாது, இந்த ஊர் மக்களுக்கு இங்கே நடந்த எல்லா விஷயமும் தெரியணும், நான் சொல்ல தான் போகிறேன், அப்போ தான் அவங்க பண்ண தப்ப அவங்க உணர்வாங்க. நீங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணீங்க எங்களை உணர வைக்கிறதுக்கு, ஆனால் அவங்க அதுக்கு பதிலாக அவங்களை அடிக்க வந்தாங்க. ஏன் மெரியே உங்களை சுட்டுட்டாரு, அதுவும் என்னால் தான். நான் தப்பு பண்ணிட்டேன், நான் பண்ண தப்பை நான் சரி பண்ணணும்னா இதுதான் எனக்கு இருக்கிற ஒரே வழி, ஊர் மக்களை எல்லாத்தையும் நான் உணர வைக்க போகிறேன், நீங்கள் நல்லவர் தான் அப்படின்னு காயா சொல்ல உசப் சொல்கிறான், இல்லை காயா அவங்க அப்படியே இருக்கட்டும், அவங்க அப்படியே இருக்கிறது தான் எனக்கும் நல்லது, அவங்க வெளியில் என்னை வெறுத்த மாதிரி காமிச்சிக்கிட்டாலும் அவங்க உள்ளுக்குள்ளே என்னை விரும்புவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க எல்லாருமே விரும்புகிறாங்க காயா, அதனால் அவங்க என்னை வெறுத்தாலும் எனக்கு கவலை இல்லை. இதை தேவையில்லாமல் அவங்ககிட்ட சொல்லி மன கஷ்டம் தான் வரும். எப்படியும் அவங்க எல்லாமே நான் பொய் சொன்னதான்னு நினச்சிட்டு இருக்காங்க, அது பொய்யாவே போயிட்டு போகுது காயா, அதான் எதுவும் நடக்க போகிறது இல்லை, நம்மளும் எல்லாம் சேஃபாக தான் இருக்கோம், ஸோ எந்த பிரச்சனையும் வராது காயா, தயவு செஞ்சு எனக்கு இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணு அப்படின்னு உசோப் கேட்க அங்கே இருக்கிற 3 பேரும், கேப்டன் நீங்கள் சொல்லி நாங்கள் கேட்காம இருப்போமா,
சத்தியமாக சொல்கிறோம், ஊருக்குள்ள ஒருத்தர்கிட்ட கூட இதை பற்றி ஒரு மூச்சு கூட விட மாட்டோம் அப்படின்னு சொல்ல உசப்பு காயா பார்த்து கேட்குறான். அப்போ காயா நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்கும்போது காயாவும் சொல்கிறா, ஓகே உசப்பு நான் இதை யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு காயா சொல்ல உசப்பு ஹாப்பியாகிடுறான். கட் பண்ணால் அந்த ஊர் மக்களை காமிக்கிறாங்க, ஒவ்வொரு வீட்லையும் காமிக்கிறாங்க. அப்படி ஒவ்வொருத்தராக காமிக்கும் போது அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா, என்னாச்சு இன்னைக்கு அந்த பையனை காணவே காணோம், தினமும் கத்திக்கிட்டே இருப்பான், பேரட்ஸ் வராங்கன்னு, ஏன் இன்னைக்கு இன்னும் வரல அப்படின்னு ஒரு வீட்டில் கேட்குறாங்க. இன்னொரு வீட்டில், ஏங்க நேற்று அந்த பையனை ரொம்ப போட்டு அடிச்சிட்டிங்களா, அந்த பையன் இன்னைக்கு வரவே இல்லைங்க, என்னாச்சு அவனுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவரும், தெரியலப்பா, நேற்று இத்தனைக்கும் அவனை அவ்வளோக்கெல்லாம் அடிக்கவே இல்லை, எனக்கும் அந்த பையனுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே, ஏன் இன்னைக்கு அவன் இன்னும் வரல அப்படின்னு யோசிக்கிறாங்க. கட் பண்ணா உசப்பு ஜோரோ நாமி லூஃபி 4 பேரையும் காமிக்கிறாங்க. உசப்பு இவங்க 3 பேருக்கும் தேங்க்ஸ் சொல்றான். நீங்க இல்லைனா என்னால இதை செஞ்சிருக்கவே முடியாது, எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு உசப்பு சொல்றான். அப்ப லூஃபி ஜோரோ சொல்றாங்க, என்ன பேசுற உசப்பு, நீ இதெல்லாம் பண்ணலைன்னா எங்களால எதுவுமே பண்ணிருக்க முடியாது அப்படின்னு சொல்ல நாமி சொல்றா, நீங்க என்னமோ பேசுங்கடா, யார் எப்படி போனா எனக்கு என்ன, என்கிட்ட இப்போ நிறைய ட்ரெஷர் இருக்கு அப்படின்னு நாமி சொல்ல உசப் சிரிக்கிறான். சிரிச்சுக்கிட்டே உசப் சொல்றான், ஒரு வழியா இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு உசப் சொல்ல லூஃபி ஜோரோ அவனை பாக்குறாங்க. கட் பண்ணா உசப் பைரட்ஸோட ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கான். அவங்க 3 பேர்த்து நிக்க வச்சு உசப் சொல்றான், உங்களோட கேப்டனா நான் பெருமையா ஃபீல் பண்றேன். உசப் பைரட்ஸ், நீங்க நிஜமாவே ஒரு பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்க, ரொம்ப தைரியமான செயல், உங்களை நினைச்சு நான் நிஜமாவே பெருமைப்படுறேன். இந்த டீம்ல ஜாயின் பண்ணும்போது உங்க 3 பேருக்கும் சரியா 4 வயசு தான் இருக்கும், உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அவங்க 3 பேரும் ஞாபகம் இருக்கு கேப்டன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உசப் சொல்றான், ஒரு வழியா நானும் கடலுக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன், அதுவும் உங்க 3 பேர்த்தையும் விட்டுட்டு நான் தனியாவே போகலான்னு இருக்கேன், ஒரு பைரட் ஆக போறேன் அப்படின்னு சொல்ல அவங்க 3 பேரும் ஷாக் ஆயிடுறாங்க. என்ன சொல்றீங்க கேப்டன் அப்படின்னு 3 பேரும் கேட்க உசப் சொல்றான், இதுக்கு முன்னாடி நான் தயங்கிட்டே இருந்தேன் பசங்களா, இந்த வில்லேஜ் விட்டு போறதுக்கு எனக்கு மனசே இல்லாம இருந்துச்சு, பட் இப்போ நான் கான்ஃபிடென்ட்டா இருக்கேன், எனக்கு தைரியமா இருக்கு, அதுவும் அந்த 3 பேரை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கும் ஒரு நம்பிக்கை தோணுது, என்னாலே முடியும் அப்படின்னு, அதனாலதான் நான் முடிவு பண்ணிட்டேன் நான் கடலுக்கு போலான்ட்டு. இது எல்லாம் தாண்டி நான் பைரட் ஆக போற ஒரே ரீசன், என்னோட பைரட் பிளாக் என்ன கூப்பிடுதுரா, அதை என்னால மறக்கவே முடியல அப்படின்னு உசப் சொல்ல அவங்க 3 பேர் கடுப்புல கத்துறாங்க. கேப்டன் என்ன சொல்றீங்க, வளராதீங்க, இந்த வில்லேஜ் உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்னு எங்களுக்கு தெரியும், இந்த வில்லேஜ் விட்டு நீங்க போக மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க, நீங்க எவ்வளவு கிரேட்டான ஒரு ஆளு, எங்களை விட்டுட்டு எப்படி உங்களுக்கு போக மனசு வந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது உசப் சொல்றான், பசங்களா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, சரியா இதே இடத்துல தான் நம்ம முதல்ல இங்க மீட் பண்ணோம், நம்ம டீம்ல நீங்க ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி இந்த இடத்துல தான் நம்ம 4 பேரும் மீட் பண்ணிக்கிட்டோம். அப்போ பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. பிளாஷ்பேக்ல உசப் ஒரு பைரட் பிளாக் எடுத்து அந்த இடத்துல சொருகி அங்க நின்று அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். அப்போ அங்க வந்து அந்த 3 பேரும் உசப்பை பார்த்து, புழுவாண்டி அண்ணா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது உசப் சொல்றான், ஏய் பசங்களா வாங்கடா என்னோட பைரட் டீம்ல சேரத்துக்காக வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது அந்த 3 பசங்களும், என்னதே பைரட் டீமா, நாங்க சேர போறோமா அப்படின்னு கேட்கறானுங்க. அப்போ உசப்பு, சரி கவலைப்படாதீங்க, நீங்க என்னோட பைரட் டீம்ல சேர்ந்துட்டீங்க அப்படின்னு சொல்ல அவங்க 3 பேரும் பயங்கர போர் ஆயிடுறாங்க. பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நாட்கள் கடக்க அவங்க 4 பேரும் பயங்கர க்ளோஸ் ஆயிடுறாங்க. இதெல்லாம் யோசிச்சு பார்த்து ரியலைஸ் பண்ண உசப்பு அவங்கள பார்த்து சொல்றான், நிறைய நடந்துருச்சுல அந்த நாளுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்ல அவங்க 3 பேரும் ஆள ஆரம்பிச்சிடுறாங்க. கேப்டன் நீங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாது, எங்களை விட்டு நீங்க போகக்கூடாது, நீங்க இந்த மாதிரி பண்றது எங்களுக்கு சுத்தமா பிடிக்கல, நீங்க இப்படி பேசுறது எங்களுக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு இவங்க 3 பேர் கத்த உசப் அவங்க 3 பேரையும் லைன் நிக்க வச்சு ஒரு கேள்வி கேட்கறான். உசப் பைரட்ஸ், நீங்க 3 பேரும் பெரிய ஆளானீங்கன்னா என்ன ஆக போறீங்கன்னு இப்ப என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தன் சொல்றான், நான் ஒரு பார் வச்சு நடத்த போறேன், இன்னொருத்தர் சொல்றான் நான் ஒரு மாஸ்டர் கார்பெண்டர் ஆக போறேன், இன்னொருத்தர் சொல்றான் நான் ஒரு நாவல் ரைட்டர் ஆக போறேன். அப்படி 3 பேரும் 3 விதமான ஆம்பிஷன்ஸை சொல்ல உசப் சொல்றான், அப்போ இன்னைக்கு உங்களோட பைரட் பிளாக் மேல சத்தியம் பண்ணுங்க, வாழ்க்கையில என்ன ஆனாலும் இந்த ஆம்பிஷன்ஸை மட்டும் நீங்க கைவிட்டவே கூடாது அப்படின்னு உங்களோட பைரட் பிளாக் மேல இன்னைக்கு நீங்க சத்தியம் பண்றீங்க, அதோட சேர்த்து இன்னையோட உசப் பைரட்ஸ் க்ரூ கலைக்கப்படுது அப்படின்னு உசோப்பு அழுதுகிட்டே சொல்ல அவங்க 3 பேரும் பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்துல அந்த பைரட் பிளாகும் காத்துல பிச்சுக்கிட்டு பறக்குது. கட் பண்ணா லூஃபி நாமி ஜோரோவை காமிக்கிறாங்க. 3 பேரும் ஒரு ஹோட்டல்ல உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு காயா வராங்க. அங்க வந்து காயாவை பார்த்து நாமி கேட்கறா, மிஸ் காயா உடம்பு பரவாயில்லையா, உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, இந்த மாதிரி வெளியில் நடந்துட்டு இருக்கீங்க, இப்ப பரவாயில்லையா அப்படின்னு கேட்கும்போது மிஸ் காயா சொல்றா, பரவாயில்ல நாமி, என்னோட அப்பா அம்மாவை இழந்த சோகத்துல தான் நான் படுத்த படுக்கையா இருந்தேன், எனக்கு கொஞ்சம் மனநல சரியில்லாம இருந்துச்சு, பட் இப்போ பரவாயில்ல, அதான் உசோப் அவரோட பொய்யெல்லாம் சொல்லி என்ன சீர் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, அது மட்டும் இல்லாம நீங்க 3 பேரும் இந்த வில்லேஜுக்காக ரொம்ப பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க, ரொம்ப நன்றி, என்னோட நன்றியை வெளிப்படுத்துற விதமா உங்க 3 பேருக்கு நான் ஒரு கிஃப்ட் பண்ணிருக்கேன், நீங்க இப்பயே என் கூட வந்து அதை பார்த்தாகணும் அப்படின்னு காயா சொல்ல அவங்க 3 பேரும் காயா கூட கிளம்புறாங்க. கட் பண்ணா உசோப்பை காமிக்கிறாங்க. உசோப்பு கடல்ல பயணம் செய்யறதுக்காக அவனோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்கான். எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு உசோப்பு ஒரு தடவை இந்த வில்லேஜை பத்தி நினைச்சு பாக்குறான். இந்த வில்லேஜ்ல அவன் கிரியேட் பண்ண மெமரிஸ் எல்லாம் யோசிச்சு பாக்குறான். ஒரு கட்டத்துக்கு மேல ஓகே சரி இப்ப கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது தான் தெரியுது அந்த பேக் அவனால வெளியே கொண்டு போக முடியல. அந்த பேக் அந்த வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேங்குது. அந்த அளவுக்கு உள்ள திங்ஸ் வச்சு அடைச்சிருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப எடுத்ததுனால அந்த பேக்கோட சேர்த்து உருண்டு ஓட ஆரம்பிச்சிடறான். கட் பண்ணா காயாவை காமிக்கிறாங்க. காயா அவங்களுக்கு கொடுக்குற பெட்ஸ் என்னன்னா ஒரு கப்பல். இதுதான் லூஃபியோட குரூவுக்கு கிடைக்கிற ஃபர்ஸ்ட் கப்பல்.
இந்த கப்பலோட பேரு கோயிங் மெரி. அதை பார்த்த லூஃபி பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். நிஜமாவே இது எங்களுக்கு தரப்போறிய காயா அப்படின்னு கேட்கும்போது காயா சொல்றா, நிஜமாவே இந்த கப்பல் உங்களுக்காக தான், இப்போ இதை நான் மெரி கிட்ட சொல்லி உங்களுக்காகவே ஸ்பெஷலா பண்ணது. மெரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது மெரி சொல்றாரு, இந்த கப்பல்ல இருக்கிற சிறப்பம்சங்கள் எல்லாம் மெரி சொல்ல ஆரம்பிக்கும் போது நாமி நடுவில் வந்து என்கிட்ட மட்டும் சொல்லுங்க, என்கிட்ட மட்டும் சொல்லுங்க, நான் தான் இந்த கப்பலை பார்த்துக்க போறேன் அப்படின்னு சொல்றா. அப்போ மெரி சொல்றாரு, இந்த கப்பல் பார்க்க பழசு மாதிரி இருந்தாலும் இது கிளாசிக் டிசைன். பட் இப்போ இருக்கிற நேவியை சமாளிக்கிற அளவுக்கு உள்ள எல்லாமே நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஒரு பிரம்மாண்டமான கடல் பயணத்தை மேற்கொள்ற அளவுக்கு இந்த கப்பலுக்கு சக்தி இருக்கு. ஸோ நீங்க இந்த கப்பலை தாராளமா நம்பலாம் அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கும்போது அங்க ஏதோ உருண்டு வர சத்தம் கேட்குது. பின்னாடி லூஃபி ஜோரோவும் திரும்பி பார்க்கும்போது அங்க வரது உசோப்பு தான். அவ்வளவு பெரிய பேக்கோட உருண்டு வர உசோப்பை லூஃபி ஜோரோவும் தன்னோட காலை வச்சு நிறுத்துறாங்க. ஆக்சுவலி ட்ரை பண்ணாங்க. அப்படி ட்ரை பண்ணும்போது கரெக்டா காலு அவங்க மூஞ்சிலே பட்டுருது. ஒரு வழியா உசோப்பை நிறுத்திட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு உசோப்பு காயாவும் பேசிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்போ உசோப் சொல்றான், காயா என்ன தடுக்காத, நான் இந்த தடவை போய் ஏதாகணும், எனக்குன்னு ஒரு ஆம்பிஷன் இருக்கு, நான் இப்போ அந்த ஆம்பிஷனை நிறைவேற்ற துணிஞ்சிட்டேன். இந்த தடவை நான் ரிட்டர்ன் வரும்போது உனக்கு நிஜமான அட்வென்ச்சர்ஸ் கதையெல்லாம் சொல்றேன் அப்படின்னு உசோப்பு சொல்ல காயாவும் சொல்றா, நான் உங்களை தடுக்க மாட்டேன் உசோப்பு, இந்த தடவை நீங்க போயிட்டு வாங்க, நீங்க போயிட்டு வரணும்னு தான் நானும் ஆசைப்படுறேன், பட் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றா. அப்போ லூஃபி நாமி ஜீரோ அந்த கப்பல்ல ஏறி கிளம்பும்போது உசோப்பை பார்த்து சொல்றாங்க, உசோப்பு அப்படின்னு கத்தும்போது உசோப்பு அவங்கள பார்த்து சொல்றான், போயிட்டு வாங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, நானும் கிளம்புறேன் அப்படின்னு உசோப் சொல்ல நாமி கேட்கறா, என்னடா சொல்ற அப்படின்னு கேட்கும்போது உசோப் சொல்றான், என்னடா சொல்றவா, என்னடா உங்களுக்கு விவரமே பத்த மாட்டேது, நீங்க எல்லாம் ஒரு பைரட்ஸ்டா, இப்ப நானும் பைரட் ஆக போறேன், நானும் எனக்குன்னு ஒரு தனி கப்பல் எடுத்துட்டு நானும் கடல்ல இறங்க போறேன், கூடி சீக்கிரத்துல இந்த பறந்த கடல்ல மேபி நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம், ஸோ அது வரைக்கும் பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு உசோப்பு சொல்ல ஜோரோ அங்கிருந்து சொல்றான், என்னடா நோய் வளரிட்டு இருக்க, வந்து டக்குன்னு கப்பல்ல ஏறு அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட உசோப்பு ஷாக் ஆயிடுறான். அப்போ லூஃபி சொல்றான், உசோப்பு நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்ல, வா உசோப்பு இதுலயே இருக்கோ அப்படின்னு சொல்லும்போது உசோப்பு பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். பயங்கர எக்ஸைட்மெண்ட்ல உசோப்பு கத்துறான், ஓகே அப்ப நானும் வரேன், ஆனா நான் கேப்டனா இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது லூஃபி அங்க இருந்து கத்துறான், நான் தான் கேப்டன் அப்படின்னு சொல்றான். அப்போ அங்க இருக்கிற எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு அப்படியே கிளம்புறாங்க. அப்போ சீனை கட் பண்ணா இவங்க 3 பேரும் காமிக்கிறாங்க. அதாவது உசோப் பைரட்ஸ் காமிக்கிறாங்க. இவங்க 3 பேரும் அவங்க 4 பேரும் அந்த கப்பலில் போறதை பார்த்துட்டு அவங்களோட கேப்டன் அவங்களை விட்டு போனாலும் சோகத்துல இல்லாம ஹாப்பியா வழி அனுப்பி வைக்கிறாங்க. அது போக அவங்களுக்கு ஒரு ஐடியாவும் தோணுது. கட் பண்ணா காயாவை காமிக்கிறாங்க. காயாவும் அந்த மலை மேட்டில் ஒரு இடத்துல உட்காந்து அவங்க 4 பேரும் அந்த கப்பலில் போறத தூரத்துல இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. அப்போ அங்க வந்து மாரி காயா கிட்ட பேசுறாரு, மிஸ் காயா, நீங்க உசோப் இங்க இருந்து போனா நினைச்சு கவலையா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், பட் இந்த ஊர் மக்கள்லாம் அந்த பையனை பத்தி ஒரு சின்ன கதை சொல்லியிருக்காங்க, அவனோட சின்ன வயசுல நடந்த கதை. இது எப்போ நடந்ததுன்னா, சரியா அவங்க அப்பா இவங்க 2 பேர்த்தையும் விட்டுட்டு கடல்ல பைரட்டா கிளம்புனாரு. அப்போ கொஞ்ச நாள்லயே அவங்க அம்மாவும் அவனை விட்டு பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு மாரி சொல்ல பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. பிளாஷ்பேக்ல சின்ன பையன் உசோப்பு இப்ப இருக்கிற மாதிரியே அப்பையும் வில்லேஜ் முழுக்க பைரட்ஸ் வராங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே ஓடி வரான். அப்படி கத்திக்கிட்டே உசோப்பு அவனோட வீட்டுக்கு தான் ஓடி வரான். அப்படி ஓடி வந்து பார்த்தா அவங்க அம்மா அங்க பெட்ல படுத்திருக்காங்க. பக்கத்துல 2 டாக்டர்ஸும் நர்ஸும் இருக்காங்க. அவங்க 2 பேரும் உசோப்பை பார்த்து, உசோப்பு இந்த நேரத்துல கத்தக்கூடாது, அமைதியாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உசோப்பு அவங்க அம்மா கிட்ட போய் அழுக ஆரம்பிக்கிறான். அங்க வந்து உசோப்பு அழுதுகிட்டே அவங்க அம்மா பார்த்து சொல்றான், பயப்படாதீங்கம்மா, அப்பா வந்துருவாரு அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா சொல்றாங்க, முட்டாள்தனமா பேசாத உசோப்பு, உங்க அப்பா வரமாட்டாரு அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல உசோப் சொல்றான், அப்படியெல்லாம் இல்லம்மா, அப்பா என்கிட்ட சொல்லிட்டு தானே போனாரு, நீங்க உடம்பு சரியானதுக்கு அப்புறம் அப்பா வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு தானே போனாரு, உங்களுக்கு உடம்பு சரியானதுக்கு அப்புறம் அப்பா சொன்ன மாதிரியே வந்துருவாருமா அப்படின்னு உசோப்பு சொல்ல அவங்க அம்மா சொல்றாங்க, உசோப்பு உங்க அப்பா ஒரு பைரட்டாக போயிருக்காரு உசோப்பு, அவரு கண்டிப்பா திரும்பி வரமாட்டாரு, வரப்போறதும் இல்லை, ஆனா அதை நினைச்சு நான் ஒன்றும் வருத்தப்பட போறது இல்லை, சொல்லப்போனா அவர் இந்த முடிவு எடுத்தது நினைச்சு எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு, அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லி நான் பெருமைப்படுறேன் உசோப்பு அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல உசோப் சொல்றான், அம்மா கவலைப்படாதீங்க, ஒரு லெஜெண்டரி மெடிசன் இருக்கு, அதை சாப்பிட்டோம்னா எந்த விதமான நோயா இருந்தாலும் சீக்கிரமே சரியாயிருமா, உங்களுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா சொல்றாங்க, உசோப்பு நீ ரொம்ப கனவு காண்ற உசோப்பு, அப்படி இல்லை எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது உசோப் சொல்றான், ஆமாம்மா கனவு காண்றது ஒன்றும் தப்பு இல்லை, அதுவும் இல்லாம எங்க அப்பாவும் ஒரு பைரட் தானே, அப்போ கனவு காண்றது என்னோட ரத்தத்திலே ஊறி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உசோப்பா அழுகுறான். அப்போ அவங்க அம்மா சொல்றாங்க, நீயும் வருங்காலத்துல பெரியவனா வளர்ந்து உங்க அப்பா மாதிரியே தைரியமான ஆளா வளரணும் உசோப்பு, எனக்கு நீ அப்படி ஆகணுங்கிறது ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கண்ணை மூடுறாங்க. இதோட பிளாஷ்பேக் கட் பண்றாங்க. அப்போ மெரி சொல்றாரு, அதனாலதான் மிஸ் காயா, அந்த ஒரு நம்பிக்கையினாலதான் அவனோட அப்பா எப்படி இருந்தாலும் அவனை தேடி மறுபடியும் இந்த வில்லேஜுக்கு வருவார் அப்படிங்கிற நம்பிக்கையில தினமும் இந்த வில்லேஜை சுத்தி ஓடுறான், அதுவும் சும்மா இல்லை கத்திக்கிட்டே ஓடுறான், பைரட்ஸ் வந்துட்டாங்கன்னு. அப்படியாவது அவனோட వ్యక్தியை அவன் தீர்த்துக்க பார்த்தான். ஆனா அது இந்த மக்களுக்கும் புரிஞ்சிருக்கு காயா, அவங்களுமே என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, இவன் இப்படி கத்துறது இவனுக்கு மனநல பாதிக்கப்பட்டதுனாலயோ இல்ல இவன் வேணும்னே பண்றாங்கிறதுனாலயோ இல்ல, இவன் இப்படி கத்துறதுலயும் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இவங்க அப்பா திரும்பி வரணும்னு இவன் இன்னும் ஆசைப்பட்டுட்டு தான் இருக்கான், அந்த ஒரு விஷயம் தான் இவனை இப்படி கத்த வைக்குது. அதனாலதான் காயா, அவன் தன்னோட அப்பா அம்மாவை இழந்த மாதிரியே நீங்களும் உங்களோட அப்பா அம்மாவை இழந்ததுனால எங்க அவனோட சோகமான வாழ்க்கை மாதிரியே உங்களுக்கும் சோகமான வாழ்க்கை அமைஞ்சிருமோங்கிற பயத்துலதான் தினமும் உங்க வீட்டுக்கு வந்து உங்களுக்கு பொய்யான கதைகளை சொல்லி உங்களை ஊக்கப்படுத்திருக்கான், உங்களோட வாழ்க்கையாவது நிம்மதியா வாழ விட்டுருக்கான். உசோப்பு நிஜமாவே நல்ல பையன் காயா அப்படின்னு மெரி சொல்ல கொஞ்ச நேரம் காயா சைலண்டா இருந்த காயா மெரியை பார்த்து, மெரி
நான் இப்போ டாக்டர் ஆக போறேன், இனிமேல் என்னோட லைஃப்ல அதான் என்னோட ஆம்பிஷன் அப்படின்னு சொல்ல மாரி. டாக்டர் ஆக போறீங்களா, சூப்பர் மிஸ் காயா, அது நிஜமாவே ஒரு நல்ல ஆம்பிஷன் தான், நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல மிஸ் காயா ஓகே மேரி அப்படின்னு சொல்ல சீனை கட் பண்ணா இவங்க 4 பேரும் அந்த ஷிப்பில் தங்களோட வெற்றியை பயங்கரமாக கொண்டாடிட்டு ஜாலியாக போயிட்டு இருக்காங்க. மறுபடியும் சீனை கட் பண்ணி அந்த உசோ பைரட்ஸ் 3 பேரையும் காமிக்கிறாங்க. அவங்களுக்கு ஆக்சுவலாக வந்த ஐடியா என்னன்னா, அவங்க கேப்டன் மாதிரியே இந்த வில்லேஜில் பைரட்ஸ் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு கத்திட்டு ஓடுறது தான். ஸோ இப்படி பண்ணும்போது அவங்களுக்கும் அவங்க கேப்டனை இழந்த சோகம் அவங்கள பாதிக்காமல் இருக்கும். அது இல்லாமல் பிரிஞ்சு போன அவங்க கேப்டனுக்கு பண்ணுற ட்ரிபியூட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவங்க 3 பேரும் பைரட்ஸ் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு கத்திக்கிட்டே ஓட இந்த எபிசோட முடிக்கிறாங்க.